எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தேர்தல் பிரச்சார காலம் முடிவடைந்து 1.5 நாட்கள் கடந்து விட்டன. இன்னும் அதாவது நாளை காலை தேர்தல் நடைபெறப் போகின்றது. நாளை காலை 7 மணிக்கு. அதற்கிடையிலே உள்ளூரிலே தேர்தல் பிரச்சாரம் அவர்கள் தங்களுடைய அரசியலில் செய்த அதே கள்ளத்தனங்களையும் குள்ளத்தனங்களையும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக நடந்த கூட்டத்திலே காத்தான்குடியில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை சமூக ஊடகங்களில் அவர்களுடைய படங்களை பார்த்துவிட்டு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கெஞ்சி கூத்தாடி முடிந்தால் காசும் கொடுத்து அவர்களை திசை திருப்புகின்ற முயற்சிகளிலே தற்போது ஒரு சாரார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்திலே மக்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நேற்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இது உண்மையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் தான், ஏதோ ஒரு வகையில் ஹராமாக தேடப்பட்ட பணங்கள் தான். இந்த பணம் உங்களுக்கோ ஆகுமானதாக இருக்குமா இல்லையா என்பதை நீங்களே முடிவெடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பெற்றுக்கொள்ளாமல் தவிர்ந்து கொள்ளலாம், அல்லது பெற்றுக்கொண்டு ஒரு கடுமையான வேலைகளுக்கு அதனை வழங்கலாம். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் சத்திய வாக்கெடுப்பார்கள். அப்படி சத்திய வாக்கெடுக்கின்ற போது அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதை தவிர்ந்து கொள்வது நல்லதென்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சமூகத்துக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்ற இந்த நயவஞ்சகர்கள் இதுவரையில் இந்த சமூகத்துக்கு செய்தது என்ன என்ற கேள்விக்கு நேரடி விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு தயாரில்லாதவர்கள் தான் இவர்கள். இந்த சமூகத்துக்கு செய்ததெல்லாம் துரோகம். இருந்தாலும் இப்போதும் ஜனநாயக விரோதமாக தங்களது கட்சிக்கு அல்லது தங்களது விருப்பு இலக்கத்திற்கு ஆதரவு தேடுகின்ற முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் உண்மையில் மிகப்பெரிய நயவஞ்சகர்கள் தான். எப்படியோ இன்று ஒரு நாள் இருக்கின்றது. நாளை காலை 7 மணிக்கு தேர்தல் நடைபெறப் போகின்றது. மக்கள் தெளிவாக இருப்பது மிகவும் அழகாக விளங்குகின்றது. தோற்கடிக்க வேண்டியவர்களை மக்கள் தோற்கடிப்பார்கள், அதில் சந்தேகமில்லை. ஏனெனில் நேர்மையானவர்களை, ஊழல் இல்லாதவர்களை, தங்களது சொத்துக்களை வெளிப்படுத்துகின்றவர்களுக்கு வாக்களிக்குமாறு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. அதற்கு அமைவாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அப்பாவிகளை ஏமாற்றுகின்ற முயற்சிதான் இந்த கடைசி நேரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் இந்த நயவஞ்சகர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். அப்படி அல்லாமல் அப்பாவிகளை ஏமாற்றி வெற்றி அடைந்தாலும் கூட அந்த வெற்றியின் பின் இந்த அப்பாவிகள் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஏற்கனவே இந்த நயவஞ்சகருக்காக கல்லாவாக்களித்து சீரழிந்தவர்கள் நம்மிடம் கூறிய கதைகளை கேட்கின்ற போது தேர்தல் முடிந்து பெட்டியை ஏற்றிவிட்டால் அதோடு ஆற்றை கடக்கும் வரைக்கும் அண்ணன் தம்பி, அதற்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்ற நிலைமைதான் வழக்கமாக தேர்தல்களிலே இடம்பெறுவது. இப்போதும் அதுதான் நடைபெறும். 5 வருட உரிமையை ஒரு சில நோட்டுகளுக்காக விட்டுவிடாமல் மக்கள் நியாயமாக சிந்தித்து ஒரு சிறந்த அரசை இந்த நாட்டிலே நிறுவுவதற்கு, அதன் மூலம் எங்களுடைய இனிவரும் வாரிசுகள் எல்லாம் சிறப்பாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு நாம் உறுதியான முடிவெடுக்க வேண்டும். ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.